நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே கான்ஷியஸாக தான் நடந்திருக்கும். நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாருக்குமே பழகியிருப்போம். பட் அப்படி ஒரு பொண்ணை நம்ம லைஃப்பில் பார்க்க சொல்லப்போ நம்மளை அறியாமல் கிரேஸியாக மாறிடுவோம். லைக் வந்து அந்த பொண்ணு பேர் சொன்னாவே நம்ம வந்து சிரிக்கிறதாகட்டும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்மளை கலாய்க்க சொல்லப்போ நம்ம வந்து அதுக்கு என்ஜாய் பண்ணுறதாகட்டும் சரி, நம்ம அறியாமல் நம்மளை சொல்லிக்கிட்டும் சரி, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ண போனோம் அப்படின்னாவே அப்பாற்பட்ட ஆளாக இருந்தாலும் கை காலெலாம் உதவிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி 100% வந்து எப்படி உங்களுக்கு ஓகே வாங்க வைக்கிறது அப்படின்ற டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு கமல். ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மூடுன்னு நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. மூடுனா அந்த பொண்ணு இப்போ வந்து என்ன மூடில் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். லைக் வந்து இப்போது அவள் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து அவளை அப்ரோச் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவள் வந்து ஒரு ஹாப்பியான மூடு ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அவள் ஒரு ஹாப்பியான மூடாக இருக்க சொல்லப்போ நீங்கள் அப்போ வந்து அவகிட்ட பேசி அவளை அப்ரோச் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்காதீங்க. அவள் ஹாப்பியாக இருக்க சொல்லப்போ நீங்கள் வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். மூட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு லொக்கேஷனும் சிம்லராக இருக்கும். நீங்கள் 2 பேர் இப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 பேர் அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்து போய் பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த இடம் வந்து உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க. போயிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண சொல்லப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனுக்கு போயிருங்க. அது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேர்ட்ஸ் தான். அதாவது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றதே நம்ம வேர்ட்ஸ் மூலியமாக தானே எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் சொன்னால் தானே அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணாகட்டும் சரி, ஒரு பையனாகட்டும் சரி, நீங்கள் சொன்னால் தானே தெரியும். அது உங்களுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது. இல்லை நீங்கள் என்ன அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக அவங்கள வந்து இந்த விஷயத்துல ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த வந்து அவங்ககிட்ட எத்தனை பேர் சேர்த்திங்கனாவே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். அது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டிசிகேஷன். ஸோ அவங்ககிட்ட வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஒரு இடத்துல போய் இருக்கணும், ஸோ வந்து ஃப்யூச்சரில் எனக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்கும், ஸோ 2 பேர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் கூட நீங்கள் ஃப்யூச்சர் டிஸ்கஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு மூவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதா? உங்கள் ஃப்யூச்சர் டிஸ்கஷன் வந்து யார் கூட வச்சு பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ண போகிறவங்க கூட. ஸோ வந்து அந்த ஒரு டிஸ்கஷனை வந்து நீங்கள் அவங்க கூட வச்சுக்க சொல்லப்போ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண சொல்லப்போ எல்லாமே கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓகே அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் ஆகுறதுக்கு அவங்க நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ண உடனே. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க நடந்துடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன, ப்ரொப்போஸ் பண்ண வேண்டியது தானே. ஸோ ப்ரொப்போஸ் பண்ண சொல்லப்போ ரொம்ப ஜென்யூனாக இருக்கிறபடியே நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வந்து அந்த பொண்ணுக்காக அப்படின்னு இல்லாமல் நீங்கள் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட காட்டினாவே அந்த பொண்ணு வந்து ஓகேன்றவாங்க. நீங்கள் அது தேவையில்லாமல் வந்து அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் இல்லை வந்து இப்படி இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால் அப்படி சொன்னால் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் யார் அப்படின்றத நீங்கள் காட்டுங்க. அதுவே போதும். அந்த ஒரு க்ரைட்டீரியாவே வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். உங்களோட லவ்வை வந்து நீங்கள் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த வேர்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கல, லைக் ஏதோ ஒரு விஷயத்தினால எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலிமா வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓகே விடுங்க. நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தவங்கிட்ட சொல்கிறீங்க, அப்ரோச் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து சேம் டைம் அதே மாதிரி அவங்களுக்கு உங்களை பிடிக்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. அது அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட இப்போ நீங்கள் வேறு சர்க்கிள்லேருந்து வளர்ந்துருக்கலாம், அவங்க வேறு ஒரு சர்க்கிள்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க சொப்போ நீங்கள் பார்த்த ஒரு பேக்ரவுண்ட் சைட் ஆஃப் த பெயினோ இல்லை அவங்க பார்க்குற ஒரு பேக்ரவுண்ட் சைட் ஆஃப் த பெயின் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸ் தானே, தனித்தனியோட பெர்ஸ்பெக்டிவ் தானே. ஸோ அப்படின்ற டைமில் அப்போது அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த ஒரு விஷயத்த. வேணாம்னு சொல்லுன்னா வந்து ஏன் வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுறதாகட்டும் சரி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஸோ ஓகே இதுதான் அப்படின்னு நீ சொல்கிறியா, சரி ஓகே
நம்ம ஃப்யூச்சரில் எப்படி கிளியர் பண்ண ஏதாச்சும் சால்வ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இல்லை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறப்போ மேபி நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லொக்கேஷன். எல்லாமே பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதே இடத்துல வந்து பேசினே அவங்கள ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காமல் அந்த லொக்கேஷன் டக்குன்னு மாற்றிடுங்க. அர்ச்சமாகவே அரிக்காதீங்க. நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்க, அவங்க டைம் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கு போயிடுங்க, நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயிடுங்க. அதே இடத்துல இருக்கிறது மூலிமா அவங்களுக்கு அதே தானே இதுவாகும், ஃபீல் ஆகும், டிஸ்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஒரு மென் ஆகட்டும் சரி, உமன் ஆகட்டும் சரி, 2 பேருக்கும் அதுதான். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் டேக் சம்வேர் எல்ஸ். நீங்கள் போயிட்டு அவங்க கூட வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க கூட நல்லா நார்மலாக நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க, பிஹேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுவுமே வந்து புதுசாக வந்து காட்டிக்க தேவையில்லை. நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால வந்து திரும்பி அதே வந்து கேட்டுக்கிட்டே அப்படின்ற மாதிரி கேட்காம இரிட்டேட் பண்ணாமல் அவங்கள ஜஸ்ட் நீங்கள் ஓகே சொல்லுங்கள், டைம் கேட்க சொல்லப்போ வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். ஸோ மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இப்போ நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க டைம் பீரியட் கேட்குறாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ளேயே நீங்கள் வந்து என்னாச்சு, என்ன ஓகேவா உங்களுக்கு அப்படி இப்படின்னு நீங்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சது கூட பிடிக்காம போயிடும். ஸோ அதனால வந்து அவங்க ஒரு டைம் பீரியட் கேட்டுருக்குறாங்க, இல்லை எனக்கு வந்து இதுதான் ஒரு கோல், அதை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். டைம் பீரியட் கேட்டுக்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அவங்க டைம் பீரியட் அவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து மெயின் திங்ஸ். அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அரிபரி பண்ணிட்டு என்ன ரிசல்ட் அப்படி இப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஓகே சொல்ல ஏதோ ஒரு ரீசனால் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் இழந்துடாதீங்க ஃப்யூச்சரில். ஸோ அதனால் வந்து மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆனாலும் சரிங்க, ஏதா அந்த பொண்ணு ஓகே சொல்கிறோம் இல்லை அந்த பையன் ஓகே சொல்கிறனோ இல்லையோ எதுவாக இருந்தாலும் ஓகே, உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. உங்களை வந்து ஒருத்தங்க தான் வந்து லவ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, உங்களை நீங்கள் லவ் பண்ணிங்கனாவே நல்லா இருக்கும். இல்லை அது லைஃப் நல்லா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் மற்றவங்ககிட்ட நீங்கள் வைக்காமல் இருந்தாவே லைஃப் நல்லா ஹாப்பியாக சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து க்ரைட்டீரியாஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு உங்கள் ஆள் கூட வந்து பாருங்கள் என்னோடய வீடியோவை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் நீங்கள் கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுறா கமல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ see you in the next video. Bye guys.